நம்ம தலையெழுத்தையே மாத்துற சக்தி ஒரு துவாவுக்கு இருக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரம், ஆரோக்கியம், உறவுகள்னு எல்லா பிரச்சனைகளையும் ஒரே நேரத்துல சரி செய்யக்கூடிய ஒரு அதிசய துவா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்மில் பலரும் வாழ்க்கையை ஒரு பெரிய போராட்டமா நினைக்கிறோம். கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது. திடீர்னு வர்ற நோய்கள் நம்ம உழைப்பையும் சேமிப்பையும் காலி பண்ணிடுது. குடும்பத்துல நிம்மதி இல்ல, மனசுல அமைதி இல்ல. எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் யாரோ நம்மள பின்னாடி இருந்து இழுக்கிற மாதிரியே ஒரு உணர்வு. கடைசியில இதுதான் என் விதி, என் தலையெழுத்து இவ்வளவுதான் என்று சோர்வாகி மூலையில் உட்கார்ந்து விடுகிறோம். ஆனால் அந்த சோர்வை உடைக்கிற ஒரு ரகசியத்தை, ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் தன் திருமறையான குரானிலேயே நமக்கு தந்திருக்கிறான். ஆமாம், அது ஒரு அதிசய துவா. உங்க வாழ்க்கையோட எல்லா கஷ்டங்களையும் சரி பண்ணி, இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி உங்களுக்கு வெற்றியை தேடித் தரும் ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. இந்த வீடியோவில அந்த அற்புத துவா என்ன, அது எப்படி உங்க விதியை முழுசா மாத்தும்ங்கிறத பத்தி தான் பார்க்கப் போறோம். வீட்டு வாடகையை எப்படி கட்டுறதுன்னு ஒவ்வொரு நாளும் கவலைதான். ஹலாலா சம்பாதிச்சாலும் அதுல பறக்கத்தில்லாம வந்த காசு வந்த வழியே போறத பார்த்து வேதனைப்படுறோம். அடுத்தது ஆரோக்கியம். திடீர்னு வர்ற நோய்கள் நம்ம சந்தோஷத்தையும் சேமிப்பையும் மொத்தமா அழிச்சிடுது. ஹாஸ்பிடலுக்கும் வீட்டுக்குமா நடந்து உடம்பு பலத்தையும் மனசு பலத்தையும் இழந்து நிக்கிறோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்ற கேள்வி நம்மள துரத்திக்கிட்டே இருக்கு. இந்த பாரத்தை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் ஒரு தீர்வு எவ்வளவு அவசியம்னு. அந்த தீர்வு நம்மள படைச்ச இறைவன்கிட்ட இருந்தே வரும்போது அது எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும். இங்குதான் நம் உயிருக்கும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிகாட்டுதல் நமக்கு வெளிச்சம் காட்டுது. அவங்க தன்னோட வாழ்க்கையில மிக அதிகமாக ஒரே துவாவை ஒதுக்கிட்டே இருந்தாங்க. அது வெறும் வார்த்தைகள் இல்லை, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. இந்த உலகத்துக்கும் மறுமைக்குமான அத்தனை நன்மைகளையும் உள்ளடக்கிய முழுமையான துவா. அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மாற்றும் அதிசய துவா திருக்குரானின் 2வது அத்தியாயமான சூரத்துல் பகராவின் 201வது வசனத்தில் இருக்கு. இதோ அந்த துவா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகில் நன்மைகளைத் தருவாயாக, மறுமையிலும் நன்மைகளைத் தருவாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக. இது ஒரு முழுமையான பிரார்த்தனை. நீங்க பணக்கஷ்டத்தில் இருந்தா இந்த துவாவில் இருக்கிற துன்யா ஹசனா உங்களுக்கு பறக்கத்தான செல்வத்தையும் கொடுக்கும். நீங்க நோயில் இருந்தா அது பூரண ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். உங்க குடும்பத்துல பிரச்சனையா, அது மன அமைதியையும் நல்ல உறவுகளையும் கொடுக்கும். நீங்க எதை மனதில் நினைத்து கேட்டாலும் அந்த நோக்கத்தை அல்லாஹ் அறிவான், அதற்கேற்ப நன்மையை வழங்குவான். இதை உங்க அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் கையேந்தும் ஒவ்வொரு முறையும் உங்க நாவில் இந்த துவா இருக்கட்டும். நீங்க நடக்கும்போதும் உட்காரும்போதும் உங்க மனசு இந்த துவாவை சொல்லட்டும். இன்ஷா அல்லாஹ், இந்த சக்தி வாய்ந்த துவாவின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல மாற்றங்களை நீங்களே பார்ப்பீங்க. உங்கள் பொருளாதாரத்தில் பறக்கத்துண்டாகும், உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகும், உங்கள் உறவுகளில் அமைதி வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் மனசுல ஒரு நிம்மதியும் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் பிறக்கும். அல்லாஹ் நம் அனைவரின் துவாக்களையும் ஏற்று இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஹசனா எனும் நன்மைகளை தந்தருள்வானாக. ஆமீன். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் பணக்கஷ்டம் தீரலையா? கடன் மேல கடன் வாங்கி மன நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்களா? நம்ம தேவைக்கு அடுத்தவங்க முன்னாடி போய் கையேந்த வேண்டிய நிலைமை வந்துருச்சேன்னு வேதனைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. அல்லாஹ்வின் கருணை ரொம்ப பெரியது. அந்த கருணையோட ஒரு வடிவம்தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த துவாக்கள். மலை மாதிரி கடன் இருந்தாலும் சரி, தீராத வறுமை இருந்தாலும் சரி, அத்தனையும் நீக்கி அல்லாஹ்வின் பரக்கத்தையும் வளத்தையும் கொண்டு வர்ற ஒரு சக்தி வாய்ந்த துவாவைத்தான் இன்னைக்கு நாம பார்க்கப் போறோம். இது வெறும் வார்த்தைங்க இல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டுன வழி. இன்ஷா அல்லாஹ், இந்த துவா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்.
நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒரு பெரிய கஷ்டத்தை சந்திச்சிருப்போம். அதுதான் பணக்கஷ்டம். நம்மளோட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாம தவிக்கிறது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது, பிள்ளைகளின் படிப்புச் செலவு, திடீர்னு வர்ற மருத்துவச் செலவு, கழுத்தை நெரிக்கிற கடன், இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம நிம்மதியையே மொத்தமா குலைச்சு போட்டுடும். நம்ம ராப்பகலா உழைப்போம், ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா சில நேரங்கள்ல அந்த பண நெருக்கடியிலிருந்து வெளியே வரவே முடியாத மாதிரி ஒரு உணர்வு வரும். யார்கிட்ட உதவி கேட்கிறது, இந்த பாரத்தை எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு தெரியாம ஒரு விரக்திக்கும் கவலைக்கும் உள்ளாயிடுவோம். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆறுதலான செய்தியை சொல்லத்தான் இந்த வீடியோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகமே ஒரு பிரீட்ச கூடம்தான். இங்க செல்வமும் ஒரு சோதனை, வறுமையும் ஒரு சோதனை. செல்வம் வரும்போது நாம எப்படி நடந்துக்கிறோம், கஷ்டம் வரும்போது எவ்வளவு பொறுமையா இருக்கோம்னு அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், அல்லாஹ் எந்த சோதனையையும் தாங்க முடியாத அளவுக்கு கொடுக்க மாட்டான். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழியையும் அவனே காட்டுவான். அந்த துஆவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பணத்தையும் வறுமையையும் பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு நாம சுருக்கமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில சமயம் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நாம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம்னு ஷைத்தான் நம்ம மனசுல தேவையில்லாத எண்ணங்களை விதைப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான், செல்வத்தையும் வறுமையையும் கொடுக்கிறவன் அவன் ஒருத்தன்தான். அவன் நாடியவங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறான், நாடியவங்களுக்கு குறைச்சும் கொடுக்கிறான். அது அவனோட நாட்டத்தை பொறுத்தது. அதனால ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் இருக்கிறது, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம் இல்ல. அதே மாதிரி வறுமையில இருக்கிறது அவங்க மேல அல்லாஹ்வுக்கு கோபம்னு அர்த்தம் கிடையாது. நபிமார்கள் கூட வறுமையினால சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாம முக்கியமா உணர வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ரெண்டுமே சோதனைகள்தான். பணம் வரும்போது நன்றி சொல்லி தர்மம் செஞ்சு தப்பான வழியில செலவு பண்ணாம இருக்கோமான்னு பார்க்கிறது ஒரு சோதனை. வறுமையோட கொடுமையிலிருந்தும் இறை நிராகரிப்பிலிருந்தும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. ஏன்னா கடுமையான வறுமை சில நேரம் மனுஷனை தப்பான பாதைக்கு கொண்டு போயிடும். அதனால வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுறதும் நமக்கு போதுமான செல்வத்தை கேட்கிறதும் தப்பே இல்லை. இந்த புரிதலோட நாம துஆ செஞ்சா அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இப்போ நாம் அந்த முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். பணக்கஷ்டம், கடன், வறுமை எல்லாத்துல இருந்தும் விடுதலை கொடுத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்துக் கொடுத்த அந்த அற்புத துஆ. இந்த துஆ ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ் புத்தகமான ஸஹீஹ் முஸ்லிம்ல 2721வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. யா அல்லாஹ், நான் உன்னிடம் நேர்வழி, இறையச்சம், கண்ணியம் மற்றும் தன்னிறைவு செல்வம் ஆகியவற்றைக் கேட்கிறேன். இந்த துஆவுல 4 விஷயங்கள் கேட்கப்படுது. அதுவும் சும்மா ஏனோதானோன்னு இல்ல, ஒரு அழகான வரிசையில கேட்கப்படுது.